சிபி தமிழரசு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் பார்த்தோம்னா அவங்க அதிகாரி மித்திரனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்குது. உடனே தமிழுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா மித்திரன் ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னார், ப்ரோவை பற்றின ஆதாரம். ஆனால் இப்போ என்னென்னா ஃபோன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மித்திரனோட ஃப்ரெண்டுக்கு அவங்க தமிழ் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ உடனே அவங்களும் சொல்லுங்க அப்படிங்கும்போது, இந்த மாதிரிக்கு நான் மித்திரனுக்கு நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, இல்லையே நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக, அப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் இருந்தது, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ தமிழ் சொல்கிறாங்க, உங்களுக்கு மித்திரன் ஃபோன் பண்ணுனா எனக்கு தயவு செய்து நீங்கள் சொல்லுவீங்களா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு உடனே தமிழ் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா ஜானு வராங்க. என்ன தமிழ் என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை மித்திரன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ப்ரோவை பற்றி சொல்கிறதுக்காக வந்தார், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுது. இப்போ திரும்ப நான் எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன தமிழ் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அன்னைக்கு இப்படி தான் இந்த பொண்ணு எனக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்தா, ஆனால் இந்த மாதிரி நடந்து போச்சுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ப்ரோவோட ஃப்ரெண்டும் எனக்கு உதவி பண்ணுறதா சொன்னார், ஆனால் திரும்பவும் அவருக்கும் இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனையில் அவர் என்னன்னா உண்மையை அப்படியே மாற்றி பேசிட்டாரு. இப்போ என்னன்னா மித்திரன் குறிஞ்சநாதன் ப்ரோவும் பற்றி ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார், ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியல, அவர் ஃபோன் பண்ணுனா சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படிங்கும்போது, அப்போ இதனால ஜானுவும் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, எப்படியாவது கல்யாணத்துக்குள்ள ப்ரோவை பற்றினா ஆதாரத்தோட கண்டுபிடிச்சி நம்ம அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். ஆனால் அந்த ப்ரோ நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டு அவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டான், அதனால நம்மளுக்கு முன்கூட்டியே அவன் ரொம்பவே திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எப்படியாவது அவனை ஆதாரத்தோட நான் கண்டுபிடிச்சே தீரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து தாங்க பார்த்தோம்னா ப்ரோ அவங்க ஃபோன்ல யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கவும், அப்போ அவங்க சொல்றாங்க, ஜானு குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தானே நான் வர்ஷினியை நான் கல்யாணம் பண்றதுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சிரிச்ச மாதிரிக்கு ப்ரோ பேசிட்டு இருக்கவும், அப்போ பார்த்தோம்னா அவங்க ஜானு ஆபீஸில் வேலை பார்க்கப்பட்ட ஒருத்தர் இது எல்லாத்தையும் கேட்டுருந்தாரு. கேட்டதுமே, அட பாவி நீ இவ்வளோ மோசமானவனான்னு சொல்லி கேட்கவும், உடனே அவங்க ப்ரோவை திரும்பி பார்க்குறாங்க, என்ன நான் பேசினது எல்லாத்தையும் நீ கேட்டுக்கிட்டே அப்படிங்கும்போது, ஆமாண்டா நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், ஜானுமா அவங்க வீட்டு பொண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க, நீ என்னன்னா அவங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவும் நீ இந்த மாதிரிக்கு வர்ஷினியை கல்யாணம் பண்ணுறதுக்காக நீ எல்லாம் நடிச்சிருக்கிற, இப்போமே பாரு நான் எல்லாம் உண்மையை நான் ஜானுமா கிட்ட உன்னை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கவும், அப்படியா என்னை பற்றி நீ சொல்ல போறியா, அதுக்கு நான் ஒன்று விட்டாதேன்னு அப்படிங்கவும், என்னடா நீ பண்ணிடுவே அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா அவங்க அப்படியே ஒங்கி ஒரு அறையிறாங்க. ப்ரோ அவரை அப்படியே பார்த்தோம்னா அவர் கீழே விழுந்துருந்தாரு. அப்போ ப்ரோ சொல்கிறாங்க, நான் எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு அந்த ஜானு குடும்பத்துக்குள்ளே போயிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீ உண்மையை சொல்கிறதுக்கு நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீ பாரு உன்னுடைய நல்ல நேரம், நீ இந்த மாதிரிக்கு உயிரோடு இருக்கிற, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க உன் கதை இப்போமே நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ப்ரோவை அவங்க இவரை ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்க அடைச்சி வச்சுருந்தாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா ப்ரோ அவங்க ஜானுவோட வீட்டுக்கு வரவும், அப்போ அங்கே மருதாணி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவங்க ரொம்ப டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு என் கல்யாணத்துல எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நீ உன்னை கவனிச்சியா அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க கேடிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு எங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு தானே எல்லா சடங்கு சம்பிரதாயம் நடந்துட்டு இருக்குது, அப்படி இருக்கும்போது உனக்கும் சமீபத்தாக்கு தானே கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே பண்ணினாங்க, ஆனா உனக்கு பண்ணினது எல்லாமே யாரு, தமிழ் தானே அந்த சடங்கு சம்பிரதாயத்துல எல்லாம் கலந்துக்கிட்ட அப்படிங்கும்போது, என்ன சொல்லிட்டு இருக்கிற கேடி அப்படிங்கவும், அம்மா நல்லா நீ யோசனை பண்ணிப்பாரு, ஒவ்வொரு தடவையும் சமீபத்தா வரும்போது அது எல்லாமே தடங்கெல்லாம் முடிஞ்சது, அது எல்லாத்தையும் தமிழ் தானே பண்ணிட்டு இருந்தா, அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பமே உங்க ரெண்டவருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது தானே அர்த்தம் அப்படிங்கவும், இதை கிட்டதுமே உடனே சிபி நினைச்சு பாக்குறாங்க, ஆமா கேட்டி சொன்னது எல்லாமே உண்மைதான், ஒவ்வொரு தடவையும் என் கல்யாணத்துல சடங்கு சம்பிரதாயம்லாம் நடந்தது எனக்கும் தமிழுக்கு தானே நடந்தது, அப்பவுமே எனக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை முடிவு பண்ணிட்டார் போலுக்கு அப்படின்னு சொல்லி சிபி சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்க எல்லாருக்கும் என் வீட்டுல சாப்பாடு அப்படிங்கவோ, என்ன மாப்பிள்ள எதுக்காக திடீர்னு இந்த மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன மாமா ஒவ்வொரு தடவையும் நான் அந்த வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு போறேன், ஆனா நீங்க எல்லாருமே என் வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டதும் இல்லை, அதனால உங்க எல்லாருக்கும் விருந்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அம்மா ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் அப்படிங்கவும், உடனே தமிழ் சொல்றாங்க, சரி எல்லாரும் சேர்ந்து நம்ம டான்ஸ் ஆடுவோமா அப்படிங்கும்போது,
எதுக்கு தமிழ், நம்ம தான் மருதநிலா ஃபங்க்ஷன் முடிக்கும் போது நம்ம டான்ஸ் ஆடணும்ல, இப்போ எதுக்காக டான்ஸ் அப்படிங்கவும் இப்போ கண்டிப்பாக ஆடியே திருணும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் பார்த்தோம்னா அவங்க டிவியை ஆன் பண்ணி வைக்கிறாங்க. அதில் வந்து நியூஸ் ஓடுது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து குறிஞ்சிநாதனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறது பிரபு அப்படியே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க தமிழ் வந்து இதுக்காக தான் எல்லாரையும் சந்தோஷத்தோட டான்ஸ் ஆட சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து பிரபு வந்து புரிஞ்சுக்கிட்டுதாங்க. உடனே வந்து என்னாச்சுது, இவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பிரகாஷும் அவங்க மீனாவும் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் வந்து சொல்றாங்க, எதுக்காகவா, இவன் பண்ண அயோக்கிய தானே 1 2 அதுக்காக தான் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இதை கேட்டதுமே பிரபு வந்து அப்படி தமிழ் வந்து கவனிக்கிறாங்க. பிரபுவோட முகமே அப்படி மாறுது. ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காம அவங்க சந்தோஷத்தோட சிரிச்ச மாதிரிக்கு இருக்கவும் அடுத்தது சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது என்ன பிரபு அதுக்குள்ளேயும் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பிரபு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தமிழும் ஜானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து ஜானு கிட்ட சொல்கிறாங்க, அவன் நேராக வந்து அவன் அப்பனை பார்க்கறதுக்காக தான் போவான் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் தமிழ் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா தமிழ் வந்து சொல்கிறாங்க, நான் இவனை ஃபாலோ பண்ணுறேன், ஏன்னா குறிஞ்சிநாதனை பார்க்கறதுக்காக தான் அவன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஜானுவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க பிரபுவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அந்த பிரபுவுக்கு தெரியும் எப்படின்னு தமிழ் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு. அதனால பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்க ஸ்டேஷனுக்கு போகாமல் நேராக அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. உடனே வந்து தமிழ் நினைக்கிறாங்க, நான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன்னு தெரிஞ்சு தானே நீ வந்து ஸ்டேஷனுக்கு போகாமல் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்து தமிழ் அங்கேருந்து போகிறாங்க. அவங்க போனதுமே உடனே பார்த்தோம்னா அவங்க ப்ரோ வந்து நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. தமிழ் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தான் நீ பார்க்கும்படியுமா நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ப்ரோ வந்து குறிஞ்சிநாதனை போய் சந்திக்கிறாங்க. அப்போ குறிஞ்சிநாதன் வந்து இப்போ எதுக்காக நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னப்பா நடந்துச்சு, எதுக்காக நீங்கள் இந்த வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜானு தான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு பிரபு இப்போ கூட நீ என்னை சந்திக்கிறது நல்லதில்லை, அதனால நீங்க இருந்து உடனே கிளம்பி போ அப்படின்னு சொல்லும் போது உடனே பிரபு வந்து சொல்றாங்க, அப்பா உங்களை இந்த மாதிரிக்கு நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா எங்க தமிழ் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு தமிழ், அவன் கையங்குளமா மாட்டிக்கிட்டான் அப்படிங்கும்போது இங்க பாருங்க ஜானுமா, நான் அவனை ஃபாலோ பண்றது அவன் கண்டுபிடிச்சிட்டான், அதனாலதான் அவன் நேராக வீட்டுக்கு போயிட்டான், அநேகமா இப்போ ஸ்டேஷனுக்கு போனாலும் போயிருப்பா அப்படின்னு சொல்லும் போது எப்படியாவது அவனை நான் ஆதாரத்தோட நான் கண்டுபிடிச்சு தீருவேன், அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சதுமே அவனுடைய முகம் போன போக்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமா தமிழ் நீ சொன்ன மாதிரிக்கு நானும் அது கவனிச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சு எப்படியாவது வந்து அவனை நம்ம கண்டுபிடிச்ச அதை கையங்குளமா நம்ம வந்து பிடிச்சே தீரணும், எப்படியோ தன்னுடைய அப்பாவை காப்பாத்துறதுக்காக பிரபு இந்த களத்துல இறங்குவான், இந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம அவனை கையங்குளமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமா வந்து பார்த்தோம்னா தமிழ் வந்து இந்த விஷயத்துல இறங்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வர்ஷினியை தான் காட்டுறாங்க. வர்ஷினி வந்து பிரபு கிட்ட சொல்றாங்க, பிரபு நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கும்போது அப்போ உடனே பிரபு வந்து நான் வர முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை இன்னைக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உனக்கு என்ன முக்கியமான வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா உங்க அப்பாவோட கேஸ் வந்து இன்னைக்கு கோர்ட்ல வருதுல்ல, அதை போய் நீ பாக்குறதுக்காக தானே போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த வச்சு எப்படியும் நம்ம கண்டுபிடிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கையங்களுமா நம்ம பிடிக்கணும் அப்படின்னு தமிழ் வந்து இறங்குறாங்க. இதுல தமிழ் வந்து ஜெயிச்சிருவாங்களா, அவங்க நினைச்ச மாதிரிக்கு வந்து ப்ரோவை கையங்களுமா பிடிச்சிருவாங்களா, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம்.